அன்பானவர்களே, நாம ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அது சும்மா ஜாதகத்துக்காக மட்டும் இல்ல. நம்ம கர்மாவுக்கும் நம்ம வாழ்க்கை பாதைக்கும் அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு நம்பிக்கை இருக்கு. சில நேரங்களில் என்ன ஆகுது தெரியுமா? நாம எவ்வளவு கோவிலுக்கு போனாலும் எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் கஷ்டம் விலகவே மாட்டேங்குது. முயற்சி செய்றோம், ஆனா பலன் தாமதம் ஆகுது. இதுக்கு காரணம் கர்ம வினைகள் அதிகமா இருப்பது என்று பலர் நம்புறாங்க. அப்படி இருக்கும் போது யார் காப்பாற்றுவாங்க? அதுதான் சித்தர்கள். சித்தர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை. அவர்கள் தவம் செய்து ஞானம் பெற்று உடம்பை கடந்த சூட்சும ரூபத்தில் வாழ்பவர்கள் என்று சொல்லப்படுறாங்க. தெய்வம் தண்டனை கொடுக்கலாம், ஆனா சித்தர்கள் தாயாக வந்து காப்பாத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர் வழிகாட்டியாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று ஆன்மீக மரபு கூறுகிறது. உங்க நட்சத்திரத்துக்குரிய சித்தர் யார்? அவர்களின் ஜீவசமாதி எங்கு இருக்கிறது? எப்படி வழிபட வேண்டும்? இதுக்கான முழு விரிவான வீடியோ கீழே உள்ள லிங்கில் இருக்கு. சென்று பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்குரிய சித்தரை தெரிஞ்சுக்கோங்க. அவரை வணங்க ஆரம்பிச்சு வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிங்க.